முறுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்ட்டு. இதே மெஷர்மெண்ட்டில் போட்டால் எந்த அளவுக்கு சூப்பராக முறுமுறுன்னு வந்துருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். முறுக்குமே வந்துட்டு உதிராது, உடையாது இதே அளவில் போட்டிங்கன்னா. அரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுங்க. இந்த பதத்துக்கு வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு படி அரிசி அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. பொட்டுக்கல்லை வந்துட்டுங்க ஒரு 3/4 படிக்காட்ட போட்டுக்கலாங்க. பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்ச பொட்டுக்கல்லையே இப்போ நம்ம சலிச்சிடலாங்க. ஓம்பில் வந்து அலாசி இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு. எள்ளு வந்து வெள்ளை எள்ளு எடுத்து சுத்தமாக அலாசி வச்சுருக்குது, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருப்பெள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூளுங்க, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு மாவுலேயே போட்டு ஆட்டி இருக்கிறோம். இப்போ வந்து இதை பிசைஞ்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டு கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம். அப்போ வந்துட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக முறுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுப்பில் வந்துட்டு ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்குதுங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் வந்து மாவில் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். ரெண்டு பிளேட் வச்சுக்கலாங்க. லைட்டாக பிளேட் மேலே வந்துட்டு ஆயில் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு முறுக்காக சுற்றி போட்டுக்கலாங்க. இந்த வடசட்டியில் வந்துட்டு ஒரு 4 முறுக்களவுக்கு தான் போட முடியும். நான் வந்துட்டு 4 முறுக்கு இல்லைன்னா ஒரு முறுக்கு சேர்த்து 5 முறுக்காக தான் போட்டுருக்கேன். ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட்டாக தான் இருக்கணும் முறுக்கு சுடும்போதுங்க. கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வதவதனமாக அப்படி ஆயிரும். புளியருக்கு வந்துட்டு நல்லா இலக்கமாக இதே மாதிரி இருக்கணுங்க. நம்ம வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் பட்டரும் சேர்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் ஆயிலும் சேர்த்துருக்குறோங்க. ஒரு கரண்டி சுடி எண்ணெய். உங்களுக்கு வந்துட்டு இந்த முறுக்கு வந்துட்டு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஸ்டோர் பண்ணி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முறுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்ட்டு. இதே மெஷர்மெண்ட்டில் போட்டால் எந்த அளவுக்கு சூப்பராக முறுமுறுன்னு வந்துருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். முறுக்குமே வந்துட்டு உதிராது, உடையாது இதே அளவில் போட்டிங்கன்னா. சாப்பிட்றதுக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க
முறுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.